அப்போ நாம பேசின மாதிரி 23ஆம் தேதி கல்யாணம். ஒரு பெரிய மண்டபத்தை புக் பண்ணிடுவோம். கல்யாண பத்திரிகை அடிச்சு வந்த உடனே முதல் பத்திரிகை உங்களுக்கு தான். என் குடும்பத்துல முதலா நடக்கிற ஒரு கல்யாணம், ரொம்ப சிறப்பா நடத்திடுவோம். அப்புறம் பொண்ணோட பேரு நீங்க சொன்ன மாதிரி ராஜினே அடிச்சிடலாமா? இல்ல, அவருடைய உண்மையான பேரு ராஜலட்சுமி. வீட்டுல எல்லாரும் ராஜின்னு கூப்பிடுவாங்க. அப்போ முரளி வித் ராஜலட்சுமி இல்ல? இல்ல, முரளி வித் ரேகா. யாருங்க இந்த பொண்ணு? நீ எதுக்கு இப்ப இங்க வந்த? இவ ஏன் அந்த நேரத்துல இங்க வந்தா? நான் வர வேண்டிய முகூர்த்தம் தான் இது. இந்த முகூர்த்தத்தை விட்டுட்டா என் வாழ்க்கையே திசை மாறி போயிடும். கொடுக்கா புலி, பிடிச்சு வெளியே தள்ளு. வெளியே போறேன். ஆனா நீங்க சொன்ன இதே முகூர்த்தத்துல முரளிக்கும் எனக்கும் தான் கல்யாணம் நடக்கணும். ஏன் பையன் யார கல்யாணம் பண்ணணுங்கிறத முடிவு பண்ண வேண்டியது நீ அடி மூதேவி. ஆமா, சடங்குகளால எங்களுக்கு கல்யாணம் ஆகலனாலும் மனசாலையும் உடம்பாலையும் நாங்க பரஸ்பரம் ஒண்ணு சேர்ந்துட்டோம். நான் கர்ப்பமா இருக்கேன். என் வயித்துல வளர குழந்தைக்கு அப்பா முரளி. என்ன முதலியார் இதெல்லாம்? ஆமா, இந்த கல்யாணம் நடக்க கூடாது. என்ன ஏமாத்திட்டு முரளி இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்க முடியாது. கண்டபடி நடந்து வயித்துல புள்ளைய வாங்கிக்கிட்டு கல்யாணத்தை நிறுத்த வந்திருக்க போறீங்க. முதலியார், நாங்க ஊருக்கு போயிட்டு கடுதாசி போடுறோம். இப்ப என்னமோ குமரி குமரி அழுது தொலைக்கிற? அன்னைக்கு நான் கேட்டப்ப என்ன பத்தி நீ ஒண்ணும் கவலைப்படாத அப்படிதானே சொன்ன. இப்ப என்னாச்சு? உன் மனச கவர்ந்த காதலன். அம்மாடி, எனக்கு ரொம்ப திருப்தி ஆயிடுச்சுமா, ரொம்ப திருப்தி ஆயிடுச்சு. நீயும் உங்க அம்மா மாதிரி ஆயிட்டே அம்மா. இதுக்கு என்ன பண்றது, யாருகிட்ட சொல்றது?